இன்றைய தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சங்கீதம் 6 தாவீது தனது இருதயத்தை வெளிப்படையாக ஊற்றுகிறார். இது ஒரு மனந்திரும்புதலின் சங்கீதம், துக்கத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த புலம்பலுக்குள்ளும் ஒரு ஆறுதலான உண்மை உள்ளது. தேவன் கேட்கிறார், குணமாக்குகிறார், விடுவிக்கிறார். வசனங்கள் 1 முதல் 2 வரை இரக்கத்திற்கான ஒரு மன்றாட்டு. தாவீது, கர்த்தாவே, உமது கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் என்று கெஞ்சுகிறார். இது தேவனுடைய ஒழுங்குபடுத்துதலுக்கு அஞ்சும் மனித பயத்தையும் அதே சமயம் அவரது இரக்கத்தின் மீதான நம்பிக்கையையும் காட்டுகிறது. நாமும் தேவனை நேர்மையாக அணுகி நியாயத்தீர்ப்புக்கு பதிலாக இரக்கத்தை கேட்கலாம். வசனங்கள் 3 முதல் 4 வரை ஆவிக்குரிய மற்றும் சரீர வேதனை. தாவீது, என் ஆத்துமா மிகவும் கலங்குகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்கிறார். அவர் உள்ளான கலக்கத்தையும் சரீர பலவீனத்தையும் உணர்கிறார். தேவன் முழு மனிதனையும் சரீரத்தையும் ஆத்துமாவையும் கவனிக்கிறார். வசனங்கள் 6 முதல் 7 வரை தேவனுக்கு முன்பாக உண்மையான கண்ணீர். என் பெருமூச்சினால் இளைத்துப் போனேன். இரா முழுவதும் என் படுக்கையை என் கண்ணீரால் நனைக்கிறேன். தாவீது தனது வலியை மறைக்கவில்லை, அதை தேவனிடம் ஊற்றுகிறார். தேவன் சரியான வார்த்தைகளை விட உண்மையான ஜெபத்தையே மதிக்கிறார். வசனங்கள் 8 முதல் 10 வரை விடுதலையின் மீதான நம்பிக்கை. திடீரென்று தொனி மாறுகிறது. கர்த்தர் என் மன்றாட்டை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். தாவீது விரக்தியிலிருந்து நம்பிக்கைக்கு மாறுகிறார். அவர் தேவனுடைய குணாதிசயத்தை நம்புகிறார். எந்த ஜெபமும் வீணாவதில்லை. தேவன் கேட்கிறார், தமது நேரத்தில் பதிலளிக்கிறார். கண்ணீரும் ஜெபங்கள்தான் என்பதை சங்கீதம் 6 நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் உடைந்து போனதாக உணரும்போது தேவனை விட்டு ஓடாதீர்கள். அவரிடம் ஓடி வாருங்கள். அவர் உங்கள் அழுகையை கேட்கிறார். உங்கள் வலியை அவர் அறிவார். அவரே உங்கள் குணமாக்குபவர். கர்த்தாவே, பலவீனத்திலும் துக்கத்திலும் தாவீதைப் போல உம்மிடம் வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை குணமாக்கும், எங்கள் இருதயங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு அழுகுரலையும் கேட்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.